part and we gave voice. Hi everyone. இன்று கொழும்பையை அதிரவிட்டதாக மிக பெரும் ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டிருந்தது. 2 வருடங்களையும் கடந்து ஒரு தேசமே அழிக்கப்படும் நிலையில் சிறுவர் உரிமைகள் மீறப்பட்டு சிறுவர்கள் பெண்கள் உட்பட அனைவருமே படுகொலை செய்யப்படும் நிலையில் உணவு பஞ்சமும் ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த தேசத்திற்காக இலங்கையிலும் குரல் கொடுக்கும் விதமாக இலங்கையின் பல பிரதேசங்களில் இருந்தும் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து இன்று அந்த தேசத்திற்காகவே குரல் கொடுத்திருந்தனர். மிக பெரும் ஆர்ப்பாட்டமாக கொழும்பிலே இன்று நடைபெற்றிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்திலே அரசு சார்ந்தவர்களும் எதிர்கட்சி உறுப்பினர்கள், ஜமியத்துல் உலமாவை சேர்ந்தவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் சாட்ல யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். 2 வருடங்களையும் கடந்து பல நாடுகளிலும் பல்லாயிரம் மக்கள் எதிர்ப்புகள் தெரிவிக்கும் நிலையில், பல அரசு தலைவர்கள் நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில், பல நாடுகளிலே சட்டம் இயற்றப்பட்டு அந்த நாடே தடை செய்யப்பட வேண்டும், இஸ்ரேலே தடை செய்யப்பட வேண்டும், இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக கூட சட்ட நடவடிக்கைகளை பல நாடுகளும் எடுத்திருந்தது. பலஸ்தீனை சுதந்திர நாடாக அறிவிக்க வேண்டும் என்ற குரல்களும் பல நாடுகளில் இருந்து இன்று வரைக்கும் எழும்பிய வண்ணமே காணப்படுகின்றது. ஐரோப்பிய நாடுகள் கூட இன்று பலஸ்தீனிய மக்களுக்காக குரல் கொடுத்து வருகின்றது. என்றாலும் 2 வயோதிப இன அழிப்பாளர்கள், இன விரோதிகளால் தொடர்ச்சியாக இந்த யுத்தம் நடாத்தப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்ப், இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு இருவராலுமே இந்த யுத்தம் தொடர்ச்சியாக நடாத்தப்படுகின்றது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக பட்டினி சாவு கூட அந்த தேசத்திலே ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. பல நாடுகளும் பல மக்களும் கண்ணீர் வடிக்கும் நிலையே அங்கே காணப்படும் காட்சிகள் காணப்படுகின்றது. எனவே இந்த நிலையில் இந்த மக்களுக்காக தமது ஆதரவுகளையும் இலங்கை மக்களும் தெரிவிக்கும் விதமாக இன்று வெள்ளிக்கிழமை கொழும்பிலே மிக பெரும் பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டிருந்தது. இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் இன மத வேறுபாடுகள் இன்றி, மொழி வேறுபாடுகள் இன்றி இந்த மக்களுக்காக, பலஸ்தீன் மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக சிறுவர்கள் பெண்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அரசியல்வாதிகளிலும் ஆளும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்று எந்த பாகுபாடுகளும் இன்றி பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சமூக செயற்பாட்டாளர்கள், ஜமியத்துல் உலமா சபையின் உறுப்பினர்கள், அதே போன்று மத தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்ட நிலையில் இந்த மிக பெரும் ஆர்ப்பாட்டம் கொழும்பிலே நடைபெற்றிருந்தது. இந்த கொழும்பிலே இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்திலும் மக்கள் தமது எதிர்ப்புகளை முழுமையாக தெரிவித்திருந்தனர். இந்த யுத்தங்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டு அந்த தேச மக்களும் சுதந்திரமாக வாழ்வதற்கு உலக தலைவர்கள் உடனடியாக தீர்வுகளை எட்ட வேண்டும் என்று இங்கே கூடியிருந்தவர்கள் கூறியிருந்தனர். அதே போன்று தற்போதைய பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலியும் கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்களை முன்வைத்ததுடன் இஸ்ரேலின் இந்த செயற்பாடுகளுக்கு எதிராக அவர்களின் செயற்பாடுகளை வன்மையாக கண்டித்து அவரும் தனது உரையை ஆற்றியிருந்தார். இவ்வாறான நிலையில் பலஸ்தீன் மக்களின் அழுகுரல் சத்தங்கள் இன்னும் உலக நாடுகளுக்கு கேட்கவில்லையா என்ற கேள்வியுடனே கொழும்பில் இந்த சிறிய நாட்டில் கூட இந்த பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டிருந்தது. என்றாலும் பல நாடுகளிலும் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தாலும் சில தலைவர்கள் காதுகள் மூடப்பட்ட நிலையிலே தொடர்ச்சியாக இருக்கும் நிலையே காணப்படுகின்றது. அரபு நாடுகளில் கூட இவ்வாறான பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் பலஸ்தீன் மக்களுக்காக நடாத்தப்படாத நிலையில் கொழும்பில் பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டிருந்தது. எனவே எமது உறவுகளின் கண்ணீருக்கான பதிலாக எமது தேசத்தை சேர்ந்த மக்களின் உணர்வு பூர்வமான ஆர்ப்பாட்டத்தின் விளைவுகளாக எதிர்காலத்திலே இந்த யுத்தம் முழுமையாக நிறுத்தப்பட்டு அந்த தேச மக்கள் மிக விரைவிலே சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. எனவே உலக தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சுதந்திரத்தை இனியாவது அங்கே நிலைநாட்ட வேண்டும், சுதந்திர பலஸ்தீனை உருவாக்க வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் சாட்ல யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.